ஒரே ஒருத்தர் வரும்போது தான் உள்ளுக்குள்ளார ஒரு படபடப்பு. நம்மளால பேசவே முடியாது. கெட் டங் டை. உங்களுடைய காதல் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, துர்கான்னு சொல்லி. ப்ராபப்ளி 3rd 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்டு. திடீர்னு எங்கள் 2 பேருக்கு ஒரு நாள் அப்ரப்டாக கான்டாக்ட் போயிடுச்சு. நான் கூப்பிடுவேன் அப்படின்றதுக்காக அவங்களோட பழைய நம்பருக்கு 14 வருஷமாக சார்ஜ் பண்ணி பே பண்ணி இன்னும் வச்சிருக்காங்க அந்த நம்பர். ஒரு பர்சனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து இப்போ அவங்க எப்படி மூவ் ஆன் ஆகும்? என்னை சண்டை கிழித்து விட்ற ஏகப்பட்ட பேர் திட்டுவாங்க. ஏன்னா சொல்லுங்க மேம், ஃப்ரீயா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். 2 பேரும் ஒத்துமையாக இருக்கும். அதுக்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். தாய் தந்தையாக இருக்கட்டும், அதை கூட விட்டு கொடுக்கலாம். அவ்வளவு முக்கியம் இந்த உறவு. சரி பாதி ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. பண்ணவே வேணாம், நீ ஷேரே பண்ண வேணாம். ஒரே ஆளே பண்ணிக்கோல, தப்பே கிடையாது. நான் சொன்னதை நீ கேட்கணும், நீ சொன்னதை நான் கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னதையும் யாரும் கேட்கணும். அம்மான்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம்? அவங்களுடைய வெள்ளந்தித்தனம், ரொம்ப இன்னசென்ட். ஒரு அளவு தெரியாது யாரை கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி மேடையில் போய் பார்த்தா நீ தான் கல்யாணம் பண்ணுறா. மேரேஜ் அப்போ தான் தெரியும். மேரேஜில் நிறைய சண்டைலாம் வரும்ல, அந்த சண்டையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? 70% ஆஃப் த இஷ்யூ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடும்போது யாராவது ஒருத்தர் ஈகோ விட்டு டக்குன்னு போய் கட்டி பிடிச்சாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். இவராகவே இருக்கும், டேக்கே இல்லையே கொடுத்துட்டு போயா. உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்ல, உனக்கு அந்த ஃபேமிலி வேணும்ல, அந்த குழந்தைங்க வேணும்ல, அந்த கணவர் வேணும்ல, கொடுத்துட்டு போனா போயிட்டு போகுது.